ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம தூத்துக்குடி பீச், படிமய மாதா கோவில் எல்லாம் போய் பார்க்க போறோம். வாங்க, நமக்கு டவுன் பஸ் ரெடியா இருக்கு. நம்ம ஜேர்னிக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க, நம்ம தூத்துக்குடி பீச் போய் சுத்தி பார்க்கலாம். மக்களே, நாம முத்து நகர்ல இருக்கோங்க. நம்ம தூத்துக்குடியோட பழைய பஸ் ஸ்டாண்ட் இது. பழைய பஸ் ஸ்டாண்டே புது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குங்க. இப்போ ரெனோவேட் பண்ணிருப்பாங்க போல, அதனால சூப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடியா இருக்கு. தனியா நான் பஸ் ஸ்டாண்ட் டூர் போடுறேன். இப்போதைக்கு நாம இங்கிருந்து டவுன் பஸ்ல பீச் போறோம். கலெக்டர் ஆபீஸ் போற பஸ்ஸஸ் எல்லாமே வந்து பீச் போகுங்க. வாங்க போய் பஸ் ஏறலாம். இதுதான் நம்ம போற டவுன் பஸ்ஸுங்க. இன்னொரு 5 மினிட்ஸ்ல எடுத்துருவாங்க. தூத்துக்குடி டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க. சிட்டிக்குள்ள நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. நான் எதிர்பார்க்கவே இல்ல. சோ நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க. நம்ம தூத்துக்குடி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்த பஸ் நம்மளை இறக்கி விட்டு கிளம்பிருச்சுங்க. இப்போ நம்ம முத்துநகர் கடற்கரை. வெல்கம் டு தூத்துக்குடி பீச்சுங்க. முத்துநகர் பீச், இங்கிலீஷ்ல பியல் பீச். சரி, வாங்க போலாம். நம்ம தூத்துக்குடி முத்துநகர் பீச்ல இருக்கோங்க. எனி டைம் வந்து வெயில் பொழக்கும் போல நம்ம தூத்துக்குடியில. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்துக்கணும். டவுனுக்குள்ள இருந்து வரைக்கும் இந்த மாதிரி ஷேர் ஆட்டோஸும் வரும், நாம வந்து டவுன் பஸ்ஸும் வரும். ஆப்போசிட்லேயே விக்டோரியா ஸ்கூல்னு ஒன்று இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தருவை குளம் சமூகம் சார்ந்த சூழல் சுற்றுலா, எக்கோ டூரிசம் பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வச்சுருக்காங்க. பார்வை நேரம் 7 AM to 4 PM. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போட் கூட போகும் போல் அதுக்குள்ளே. இங்கே தானே முத்து குளிக்கிறாங்க. முத்து எடுக்கிற கடல் எல்லாம் இது. உப்பளம், அது அப்புறம் முத்து எடுக்கிறதும் வந்து ரொம்ப ஃபேமஸ் நம்ம தூத்துக்குடியில். அதனால தான் முத்துநகர் இதுக்கு பேர். ஸோ உள்ளே வந்தாச்சுங்க. வாவ், சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க முத்துநகர் பீச்சு. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. வேறு லெவல் ப்ரோன்னு இருக்குது. ஆனால் வெயில் மட்டும்தான் கொளுத்துது. போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோங்க மெதுவாக. பீச்சில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்க்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் சரி, லைக் இந்த மாதிரி டூரிஸ்ட் பஸ்ஸில் வந்தாலும் சரி, டாக்ஸிஸில் வந்தாலும் சரி, ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸில் வந்தாலும் சரி, சூப்பராக பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஃப்ரண்ட்லேயே வந்து வாஷ்ரூம்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு 4 o'clock மேலே பிளான் பண்ணி வரணுங்க, வெயில் தாழ்கிற நேரத்தில். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். இங்கே 2 வீலருக்கு நல்லா பார்க்கிங் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாட்டிமா நிலக்கடலை, தர்பூசணி, வெள்ளரிக்காயெல்லாம் விற்றுட்ருக்காங்க. மக்களே வாங்க, நம்ம பியல் பீச்சுக்குள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளேருந்து நமக்கு ஹார்பருக்குள்ளே ஷிப்ஸ் எல்லாம் போகிறதெல்லாம் கூட தெரியுங்க. ஸோ சூப்பராக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு வளைச்சி முத்துநகர் பீச்சை வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஃப்ரண்ட்டில் நல்லா அழகுபடுத்தியிருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம பீச்சு, கோவா பீச்சில் ஷேட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா உட்கார்றதுக்கு, அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காங்க. செம. நிறைய மக்கள் வராங்க. நாம் 3 o'clock இருக்கோம் பீச்சில். இந்த டைம்லேயே நிறைய மக்கள் இருக்காங்க. ஈவினிங் எல்லாம் நல்லா பாப்புலராக இருக்கும்னு நினைக்கிறேன். சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். தூத்துக்குடி மக்களுக்கான ஹேங் அவுட் பிளேஸ் இது. முத்து குளிக்கிறதெல்லாம் எங்கே பண்ணுவாங்கன்னு தெரியல. அந்த இடத்த பார்க்கணுன்னு ஆசை எனக்கு. ஐ திங்க் ஏதாவது ஃபிஷிங் வில்லேஜுக்கு போகணும்னு நினைக்கிறேன்.
இல்லை அங்கேருந்து போட் எடுத்துகிட்டு போய் டீப் சீக்குள்ளே முத்து குளிப்பாங்களா என்னன்னு கரெக்டாக தெரியல. தூத்துக்குடி மக்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள், முத்து குளிக்கிறதெல்லாம் எங்கே பண்ணுவாங்க அப்படின்னு. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குங்க. ப்ளே ஏரியாலாம் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் டோர் ஸ்டேடியம்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க, குட்டி குட்டி ஈவெண்ட்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறதுக்கு. பரவாயில்ல. ஐ லவ் டியூட்டி செல்ஃபி பாயிண்ட் இருக்கு. நைஸ். முத்துநகர் பீச் ஃபுல்லாவே வந்து மணல் மேல குட்டி குட்டி சங்குகளா இருக்குங்க. நான் என்னடா அரிசி சிதறி கிடக்குதுன்னு பார்த்தா ஃபுல்லா வந்து சங்குகளா இருக்குங்க. இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் பீச் வந்து ஒவ்வொரு யூனிக்கா இருக்குப்பா. ஓ மை காட், எவ்வளவு மினியேச்சர் சங்குகளா இருக்கு பாருங்க. க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க. இது எல்லாமே சங்குங்க. நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு என்னடா அரிசி ஃபுல்லா இவ்வளவு கொட்டி கிடக்குது பீச்ல நினைச்சா. ஓ மை காட். ஆஹா, இங்க பாருங்களா, அவ்வளோ சைலண்டா இருக்குங்க. இவ்வளவு சைலண்டான கடற்கரையை நான் பார்த்ததே இல்லை. ஏதோ ஏரி குளத்தோட அலை அளவுக்கு தான் இருக்கு, ரொம்ப பெரிய அலைகளே இல்லை. ஓ, எவ்வளவு தூரம் போயிருக்காங்க பாருங்களேன் கடலுக்குள்ள. நம்ம கடல்ல குளிக்கலாம், பட் ஆனால் ஃப்ரெஷ் அப் பண்ணுறதுக்கு இங்கே வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்க. நம்ம வேற ட்ராவல் வேற பண்ணணும் நைட்டு. உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு வதன்னு ஆகிடும், ட்ராவல் பண்ண முடியாது. அதனால பார்க்கறக்கு ஆசையாக இருக்குது கடலில் குளிக்கணும்னு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தேர் இஸ் நோ வாஷிங் ஏரியா. இங்கே வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. இல்லாட்டி தைரியமாக இறங்கியிருக்கலாம் கடலுக்குள்ள. மக்களே, முத்துநகர் பீச் கடற்கரையோட அழகு பார்த்தீங்களா? ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு. பெரிய லெவலில் அலையே இல்லை, நல்லா விசு விசுன்னு காத்தடிச்சிட்டு சூப்பராக இருக்குது. குளிக்கிறதுக்கு சூப்பரான பீச்சுங்க. இங்கே வாஷ் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்குங்க. மிஸ்ஸிங் டேக்கிங் பாத் இன் முத்துநகர் பீச். இல்லாட்டி ஜம்முன்னு கடற்கரையில் ஒரு குத்தாட்டத்தை போட்டிருக்கலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சு ஒரு பீச்சுங்கிறேன் பாருங்க, பீச்சில் ஒரு போட்டு தர முட்டி கிடக்குது. என்னாச்சுன்னு தெரியல. அங்கே வந்து பீச்சுக்குள்ள ஃபெரி கூட்டிட்டு போறதுக்கு குட்டி குட்டி போட்ஸ் நிற்குது பாருங்க. வாவ், செம்ம. பாருங்களா, ஒரு ப்ராப்பர் போட்டுங்க. பட் ஏன் இப்படி அபண்டன் பண்ணிட்டாங்கன்னு தெரியல இந்த போட்டை. சீபேர்டுங்கிற போட்டு என்னாச்சோ தெரியல. போட்டு மட்டும் நிக்குது, மோட்டர் போட்டு. ஆனா யாரையும் காணுமே போட்டுக்குள்ள. இங்க பாருங்களா, அலையே இல்லைங்க. ஒரு ஏரியில குட்டி குட்டி அலை வரும்ல, அந்த அளவுக்கு தான் அலை அடிக்குது. திருச்செந்தூர் கடற்கரையில கூட பயங்கரமா அலை வந்துச்சுங்க. இங்க அலையே இல்லை. இவ்வளவு அமைதியான கடலை நான் பார்த்ததே இல்லைங்க. ஓ மை காட். பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரியே இருக்கு, ஆனா உப்பு கரிச்சிரும். இங்கே பார்த்தீங்களா மோட்டர் போட்ஸு. ஓ, நிறைய சிப்பிகள் இருக்கு கடற்கரையில். இங்கே பாருங்க மோட்டர் போட்ஸ். ஹார்பர் பின்னாடி தான் இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க, இது ஃபுல்லாக ஹார்பர் தான். ஸோ பெரிய பெரிய ஷிப்ஸ், அங்கே ஒரு ஷிப்பு நிற்குதுங்க. ஹார்பர். நாம் இங்கே நேராக பார்த்தா ஒரு லைட் ஹவுஸ் தெரியும் உங்களுக்கு, குட்டியாக இருக்கு. தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. ஸோ அங்கேருந்து குட்டி குட்டி போட்ஸ் வந்து பெரிய ஷிப்ஸை ஃபெரி பண்ணிட்டு போகுது ஹார்பருக்குள்ள. மேபி இங்கே அலையாத்தி காடுகள் நிறையா இருக்குங்க, அதனால அலை கம்மியாக இருக்கா என்னன்னு தெரியல.
நல்லா இருக்கு கடற்கரை, ரொம்ப பீஸ்ஃபுல்லான கடற்கரைங்க. நிறைய பீச்சஸ்ல இந்த மாதிரி பளிங்கு மாதிரி தெரியாதுங்க கடற்கரையில தண்ணி. முத்துநகர் பீச் அவ்வளவு பளிங்கு மாதிரி இருக்கு. பரவாயில்ல, பீச்சை நீட்டாவும் வச்சிருக்காங்க. குட்டீஸ்ல இருந்து ஆட்டம் போடுறதுக்குன்னா பாருங்களா எவ்வளவு சேஃபான பீச்னு. ஐ லவ் டியூட்டி செல்ஃபி பாயிண்ட் அங்க இருக்கு. நான் ஏதோ துணின்னு நினைச்சா இது வந்து கடல் பாசிங்க. இங்க பாருங்களா, பீச் வரைக்கும் எப்படி இந்த கடல் பாசி வந்திருக்குன்னு தெரியல. இங்க ஒண்ணு இருக்கு பாருங்க. ஏய் விடுங்க விடுங்க, அதுல கையில எடுக்க வேணாம். தூத்துக்குடியா நீங்க? தூத்துக்குடியா? ஒரு டைவ் பண்ணுங்க. ஹாய் சொல்லுங்க. ஆட்டத்தை பாருங்களா ப்ரோ, ஒரு டைவ் போடுங்க ப்ரோ. என்ன ஆட்டம் போட்டுட்டு இருக்குது பாருங்களா. போட்டோ எடுக்கணுமா? ஆர்வத்தை பாத்தீங்களா? வாவ் சூப்பர். வேற லெவல். பாய். பாத்தீங்களா ஆட்டத்தை? ஸோ இந்த மாதிரி குட்டி பசங்க கூட ஆட்டம் போடுற அளவுக்கு செம்ம சூப்பரான பீச் நம்ம டியூட்டி பீச். செம்ம அழகா இருக்குங்க. அந்த பக்கம் ஒரு பார்க் மாதிரி இருக்கு. பார்க்கா அல்லது ஏதாவது ஆபீஸான்னு தெரியல. மக்களே சீரியஸ்லிங்க, தூத்துக்குடி பீச் வந்தா கண்டிப்பா ஆட்டம் போடுற மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. வேற லெவல்ல இருக்குங்க. இங்க பாருங்களா எவ்வளவு பளிங்கு மாதிரி இருக்குன்னு. தண்ணி ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குங்க. இது வரைக்கும் மணல் மேடு இருக்கு. இங்கிருந்து பார்த்தா அப்படியே டீப்பா இறங்குது. இங்க பாருங்களா கலர் அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க. எவ்வளவு தூரம் உள்ள போயிருக்காங்க பாத்தீங்களா மக்கள். இந்த நேரத்தில் குட்டீஸ் எல்லாம் வந்து குளிக்கிற அளவுக்கு கூட சூப்பரா இருக்குங்க பீச். செம்ம பீச் பாத்தீங்களா. இவ்வளவுதான் சின்ன குழந்தைய கூட சூப்பரா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். நம்ம தம்பி மும்மரமா வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. கால்லாம் எவ்வளவு பளிச்சுன்னு தெரியுது பாத்தீங்களா. அங்க தெரியுது பாருங்க ஹார்பர். அது ஃபுல்லாவே ஹார்பர் தான். கிரேன்ஸ் எல்லாம் அங்க தெரியுது. 2 லைட் ஹவுஸ் இருக்குங்க. இந்த பக்கம் தெர்மல் பவர் பிளான்ட் இருக்கு. புகை போயிட்டு இருக்கு பாருங்க, அது தெர்மல் பவர் பிளான்ட். எல்லாம் ஒரே ஸ்ட்ரெச் தான்.
ஆக்சுவலா பனிமய மாதா சர்ச் கூட பக்கத்துல இருக்குன்னு சொன்னாங்க. பீச் பார்த்து முடிச்சுட்டு போற வழியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பனிமய மாதா கோவில். டைம் இருந்துச்சுன்னா ஈவினிங் நமக்கு பஸ் வேற இருக்கு ஹொசூருக்கு. தூத்துக்குடி பெங்களூர் பஸ். இவ்வளவு பளிங்கு மாதிரி இந்த பீச்லயே இவ்வளவு சங்குகள் இருக்குன்னா நம்ம முத்துநகர் கடலுக்குள்ள எவ்வளவு சங்குகள் இருக்குன்னு பாருங்க. அதனாலதான் வந்து இங்க நிறைய வந்து முத்து எடுக்கிறாங்க போல. கையில எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. சூப்பர்ல. வாவ், ஃபுல்லா குட்டி குட்டி சிப்பிகள். இன்ட்ரெஸ்டிங் பீச்சுங்க. பியர்ல் பீச் வந்து உண்மையிலே சூப்பருங்க. ஃபெரி இருக்குங்க, ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. வாவ், நீங்க முத்துநகர் பீச்சுக்கு வந்தா ஃபெரியில கூட போலாங்க, மோட்டர் போட்ல கூட. அலையே இல்லாத கடலுக்குள்ள ஆட்டம் போட்டு வரலாம். ஒரு ஃபெரி கிளம்பிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, லைஃப் ஜாக்கெட் எல்லாம் போட்டு தான் கூட்டிட்டு போறாங்க. நல்லா சேஃபான ரைடா தாங்க இருக்கும். தைரியமா போலாம். இந்த சைடு தான் வராங்க பாருங்க. நமக்கு டைவ் அடிச்சு காமிச்ச குட்டீஸ் இங்கேயும் ஆட்டம் போட்டு இருக்கானுங்க. ஃபெரி போகுது பாருங்க கடலுக்குள்ள. மோட்டர் போட். இந்த பக்கம் நம்ம வடக்கு நண்பர்கள் ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க பாருங்க. ஜிம்னாஸ்டிக் காமிச்சிட்டு இருக்கானுங்க பாருங்க. இங்க பாருங்க டைவ் கடலுக்குள்ள. டைவ் பண்ற மாதிரி பாவலா காமிச்சிட்டு போயிட்டானுங்க. ரெடி ஆயிட்டு இருக்கானுங்க போல. பெர்ஃபெக்ட் லேண்டிங். எப்படி பாத்தீங்களா ஆட்டம்? ஸோ இந்த மாதிரி சூப்பரா ஆட்டம் போடுறதுக்கு வேற லெவல் பீச்சுங்க நம்மளுது. நம்ம பியர்ல் பீச்சை சூப்பராக டெக்கரேட் பண்ணி நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த எண்டு வரைக்கும் இருக்கு பாருங்களா உட்காந்து பீச்சை ரசிக்கிறதுக்கு. பட் ஃபுல்லாக வந்து ஆக்குபைட் பை லவர்ஸ். இங்கே இந்த கற்கல்ல பாசி முளைச்சிருக்கு பாருங்க, கடல் பாசி. எல்லா பக்கமும் ஏதாவது ஒரு லைஃப் ஃபார்ம் உண்டாயிருது பாருங்களா. கோரல்ஸ் எல்லாம் இப்படிதான் உருவாகும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்களா. Nice. Seriously, one of the best beaches nga South Tamil Nadu. Photo sessions நடக்குது. குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் தைரியமா
குளிக்கிறதுக்கு பெஸ்ட் பீச் நம்ம பியல் பீச். டிஃப்ரெண்டா ஃபோட்டோ செஷன்ஸ் நடக்குது. நம்ம சேனல் நேம் எழுதி இருக்கோங்க. கடைகள் எவ்வளவு சீக்கிரத்துல வந்து அதை ரீச் பண்ணுதுன்னு பார்க்கலாம். வாங்கடா வாங்கடா வாங்கடா. நம்ம சேனல் நேம் கடல் அலைகள் வந்து அழிச்சிட்டு போயிடுச்சுங்க. இந்த மாதிரி கிரேசியான விளையாட்டுகளை நம்ம பீச்சில் தான் விளையாட முடியும். எல்லா ஸ்கூல் குட்டீஸ் எல்லாம் ஆட்டம் போட்டுட்டு இருக்குது பாருங்களா. வாவ், செம்ம வைப்ஸுங்க நம்ம முத்துநகர் பீச்சில். ஸோ மக்களே பார்த்துருப்பீங்க, நம்ம பியர் பீச்சு தென் தமிழகத்தில் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் பீச்சஸ்ங்க. ரொம்ப அலைகள் இல்லை. நீங்கள் ஃபேமிலியோட குட்டி குழந்தைங்களோட கூட வந்து சூப்பராக விளையாடலாம். ஸோ கண்டிப்பாக தூத்துக்குடி வந்தால் நம்ம பியர் பீச் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஐ லவ் பியர் பீச். எனக்கு தூத்துக்குடி பீச்சில் பியர் பீச்சில் இருந்து போகிறதுக்கு மனசே இல்லைங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட் ஆஃப் சவுத் தமிழ்நாடுன்னு சொல்லுவேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பீச்சுங்க. நம்ம கோவா பீச்சஸே கடன் வாங்கணுங்க. சூப்பராக கடற்கரையிலேயே ஃபெரி இருக்கு. அலை இல்லாதனால கடற்கரையிலேயே வந்து மோட்டர் போட்ஸை நிறுத்தி வச்சிருக்காங்க. குட்டி குழந்தைங்க ஸ்கூல் பசங்க கூட வந்து விளையாண்டுட்டு இருக்குங்க பீச்சில் ஜாலியா. ஐயோ, நெக்ஸ்ட் டைம் தூத்துக்குடி வரும்போது நான் ப்ரிப்பேர்டாக வர போகிறேன் கடலுக்குள்ளே குளிக்கிறதுக்கு. இந்த டைம் எனக்கு டைமும் இல்லை, சேஞ்ச் ஓவர் ட்ரெஸ் இருந்தாலும் கூட குளிக்கிறதுக்கு வசதி இல்லைங்க. ஃப்ரெஷ் வாட்டரில் குளிச்சுட்டு போகிறதுக்கு இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துருந்துச்சுன்னா நம்ம போயிட்டு ஹோட்டலில் ஃப்ரெஷ்அப் பண்ணிட்டு போகலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இந்த டைம் திருச்செந்தூரில் தான் ஸ்டே பண்ணணும். ஸோ தூத்துக்குடியில் நம்ம ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லாதனால ஐ எம் மிஸ்ஸிங் திஸ் பியூட்டிஃபுல் ஷீஷோருங்க. பாத் பண்ணுறதுக்கு முடியலையேன்னு தான் கவலையாக இருக்குது. ஸோ நீங்கள் தூத்துக்குடி பக்கம் வந்தால் செம்மையாக ஆட்டம் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு வாங்க. முக்கியமாக ஃப்ரெஷ்அப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்கன்னா வந்து செம்மையாக ஆட்டம் போடலாங்க. போகிறதுக்கு மனசே வராது. இவ்வளோ பியூரஸ்டான பீச்சை நான் பார்த்ததே இல்லை. நம்ம கடற்கரை வரைக்கும் ஃபிஷ்ஷஸ் வருதுங்க. நம்ம மீன் தொட்டியில் வளர்க்குற டெக்கரேட்டிவ் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் கடற்கரை வரைக்கும் வருதுங்க. ஓ மை காட், வேற லெவல் ப்ரோ. சரி, ஓகேங்க. பிரியா விடை கொடுக்கறதுக்கான நேரம் வந்தாச்சு. லவ் யூ பியல் பீச். தூத்துக்குடி பீச் இஸ் வேற லெவல் ப்ரோ. சரி வாங்க கிளம்புறோம். மக்களே, ஆல் குட் டைம்ஸ் ஹாவ் டு கம் டு அன் எண்ட் இல்லையா? ஒரு டைம்ல நாம பியல் பீச்சில் இருந்து கிளம்பியாச்சுங்க. முத்துநகர் பீச்சில் இருந்து ஐ லவ் டியூட்டி செல்ஃபி பாயிண்ட் இது. ஓ மை காட், செம்ம கியூட்டான பீச்சுங்க உண்மையிலேயே. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ சேஃபஸ்டான நீட்டான கிளியர் வாட்டர் இருக்கிற பீச் பார்க்குறேன். வேற லெவல் ப்ரோ. சரி வாங்க கிளம்புவோம். ஸோ நாம் ஐ லவ் டியூட்டி செல்ஃபி பாயிண்ட்லேயும் பார்த்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ ஈவினிங் டைம் ஆக நிறைய ஷாப்ஸ் இந்த மாதிரி இருக்குது. நல்லா உட்காந்து வேடிக்கை பார்க்க இந்த மாதிரி சேர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ரொம்ப என்ன விசிட்டர் ஃப்ரெண்ட்லி பீச்சுங்க இது. வேற லெவல். குட்டீஸ் விளையாடுறதுக்கு நிறைய ஸ்பேசஸ் போட்டு வச்சுருக்காங்க. தண்ணிலேயே ஆடுதுங்க குட்டீஸ். சேஃபாக இருக்குது, அவ்வளோ அலைகளே இல்லாமல். வேற லெவல். ஓப்பன் டோர் ஆடிட்டோரியம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி சிட் அவுட் ஏரியாஸ் வச்சுருக்காங்க. கேனோபீஸ் இங்கே பாருங்க, சூப்பருங்க. தூத்துக்குடியோட ஒன் ஆஃப் த கூலஸ்ட் பிளேஸ்னால் நான் முத்துநகர் பீச் தான் சொல்லுவேன். செம்ம லெவல் வைப் கொடுத்துருச்சு போங்க. சரி கிளம்புவோம்.
நம்ம முத்துநகர் பீச்சில் இருந்து வெளியே வந்தாச்சுங்க. பீச்சுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா கால்வெல் மேல்நிலை பள்ளி இருக்கு. 1857 கட்டின ஸ்கூலுங்க இது. இங்க பாருங்க, விக்டோரியா ஸ்கூல், கால்வெல் ஸ்கூல் எல்லாம் வந்து அடுத்தடுத்து இருக்கு. நம்ம கிறிஸ்டியன் மிஷனரிஸ்னால கட்டப்பட்ட மிக பழமையான ஸ்கூல்களில் இதுவும் ஒன்று. கால்ட்வெல் ஹையர் செகண்டரி ஸ்கூல், தூத்துக்குடி. ஸோ இங்கிருந்து இந்த மாதிரி ஷேர் ஆட்டோஸ் போகும். பஸ் ஸ்டாண்டுக்கு வெயிட் பண்ணுவோம். நம்ம பியர் பீச்சில் இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்தால் ஹோலி ட்ரினிட்டி சர்ச் இருக்குங்க. இதுவும் பழைய காலத்து சர்ச்சு, தூத்துக்குடியில். பில்ட் பை த டச் இன் 1750ங்க. டச்சுக்காரன் கட்டின கோவில் பாருங்க, சர்ச்சு. ஹோலி ட்ரினிட்டி சர்ச், தூத்துக்குடி. ஹோலி ட்ரினிட்டி சர்ச்சும் பார்த்துட்டு இன்னொரு 1/2 கிலோமீட்டர் நடந்தா நம்ம பனிமய மாதா சர்ச் இருக்கும். ஸோ அங்கே தெரியுது, சர்ச்சு ஏற்கனவே தெரியுதுங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். வாங்க போய் பனிமய மாதா கோவிலையும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். மாதா கோவில்னு சொல்லுவாங்க ஃபேமஸாக தூத்துக்குடியில். கடற்கரை சாலை, தெற்கு கடற்கரை சாலை, வடக்கு கடற்கரை சாலைன்னு இருக்கும். ஸோ இதில் தான் எல்லா ஃபேமஸ் பிளேசஸும் இருக்குது. தூத்துக்குடியோட ஹெரிட்டேஜ் லொக்கேஷன்ஸ். தூத்துக்குடியின் இன்டர்நேஷ்னல் கண்டெய்னர் டெர்மினல், ஹார்பர் இருக்கிற ஏரியாவும் இதுதாங்க. இங்கே பாருங்க, விஓசி சிதம்பரனார் போர்ட் அத்தாரிட்டி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க நம்ம மாதா கோவில் போய் பார்க்கலாம். மக்களே, இதுதான் தூத்துக்குடியில் இருக்கிற பனிமய மாதா கோவிலுங்க. வாவ் மேன், தூத்துக்குடியோட அடையாளங்கள்ல மிக மிக பிரசித்தி பெற்றது நம்ம பனிமய மாதா கோவில். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க கடற்கரையில. நம்ம முத்துநகர் பீச்சு, ட்ரினிட்டி சர்ச்சு, அவர் லேடி ஆஃப் ஸ்னோஸ் பெசிலிக்கா, அதாவது பனிமய மாதா கோவில், இது எல்லாமே ஒரே ஸ்ட்ரெச்சில் தான் இருக்கு. ஸோ சர்ச்சுக்கு ஆப்போசிட்ல ஒரு பெரிய கொடிமரம் இருக்குங்க. ஃபெஸ்டிவல் அப்போ கொடி ஏற்றுவாங்க இங்க. நேர் ஆப்போசிட்ல பார்த்தோம்னா பெல் ஹார்பர் ஹோட்டல்னு ஒன்று இருக்கு. இதுவும் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப நாளாக இருக்கிற ஹோட்டல் இது. பெல் ஹார்பர் ஹோட்டல் துறைமுகத்தில் கட்டின ஹோட்டலுங்க பழைய காலத்தில். இது அவர் லேடி ஆஃப் ஸ்னோஸ் பெசிலிக்கா, தூய பனிமய அன்னை பேராலயம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. வாவ், த பியூட்டிஃபுல் தூய பனிமய அன்னை பேராலயம் ஃபார் யூ கைஸ். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. தெற்கு கடற்கரை சாலையில் அமைந்திருக்கிற இந்த சர்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஷேர் ஆட்டோஸ், டவுன் பஸ்ஸஸ் எல்லாம் வருங்க. ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு கேண்டில்ஸ் எல்லாம் விற்பாங்க, மெழுகுவர்த்தி எல்லாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ உள்ள ஆல்ரெடி ப்ரேயர் நடந்துட்டு இருக்கு, வாங்க பார்க்கலாம். இதுதான் பனிமய மாதா பேராலயம்ங்க. உள்ளுக்குள்ள வந்தாச்சு. ஸ்னோஸ் மேரி பெசிலிக்கா, பழைய காலத்து சர்ச்சுங்க இதுவும். நாம எந்த ஊருக்கு வந்தாலும் அந்த ஊரோட புனிதமான பிளேசஸை பார்க்கறக்கு மிஸ் பண்றதே கிடையாதுங்க. அந்த வரிசையில் தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயம் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளிஸ்ஃபுல் பிளேசஸ் விசிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. வாவ், வாட் அ பிளஸ்ட் டே. வாங்க சர்ச்சோட மெயின் ஏரியாவை பார்த்துட்டு வழிபட்டுட்டு கிளம்பலாம். ஸோ இப்போ நாம் பேராலயத்தோட மெயின் ஏரியா என்ட்ரு ஆகிறோங்க. பெசிலிக்கா இருக்கிற இடம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை. ஸோ இங்கேயும் வந்து சாதி மத வேறுபாடின்றி எல்லாரும் வந்து வழிபடுற இடங்க. நம்ம தூத்துக்குடிக்கே தாய் அன்னை.
ஸ்னோஸ் சேப்பல், இது ஸ்னோஸ் பெசிலிக்கா மாதா கோவில். சாங்டா மரியா ஓரா ப்ரோ நோபிஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதுக்கு மீனிங் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கிறிஸ்தவ நண்பர்கள் யாராவது இருந்தால். வாவ், அற்புதமாக இருக்குங்க. மெயின் பிரகாரம் பார்க்கறதுக்கு மூலஸ்தானம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. கொல்லாவிரதம் குவளையம் எல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைத்த நலம் பெருக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அருள் நிறை மரியே வாழ்கன்னு போட்டிருக்காங்க பாருங்க. God bless everyone. ஸோ நம்ம பெசிலிக்காக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா தஸ்னேவிஸ் மாதா தொடக்கப்பள்ளி இருக்குது, அதுக்கப்புறம் பான் செக்யூர்ஸ் கான்வென்ட் இருக்குது, நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்துகிறாங்க. வேறு லெவல். இங்கே பாருங்கள், நற்கருணை சிற்றாலயம், ஆண்டனிஸ் ஹால் 1934 கட்டினது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏரியாஸ் இருக்குது. கேண்டில் சேர்த்துற இடம், மெடிக்கல் ஃபெசிலிட்டி, முதலுதவி மையம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸோட தூத்துக்குடி பனிமய மாதா கோவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சர்ச்சுக்கு இன்னொரு சைடு பார்த்தா வெளியில் நடக்கிற ஓப்பன் டோர் ப்ரேயர் ஹால் இருக்குங்க. அதுக்கப்புறம் சபைகள் எல்லாம் இருக்குது, புக்ஸ் எல்லாம் விற்கிற கடைகள் இருக்குது, ஃபோட்டோ ஷூட்ஸ் வேறு நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுதான் வந்து சவுத் பீச் ரோடு. பார்க்கிங்க்கு நிறைய ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்ருக்கு. நைஸ். நம்ம சர்ச்சோட சைடு வியூங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற முக்கியமான இடங்கள் மோஸ்ட்லி பார்த்தாச்சுங்க. நம்ம முத்துநகர் பீச்சு, வடக்கு கடற்கரை சாலையில், அதுக்கப்புறம் தெற்கு கடற்கரை சாலையில் ட்ரினிட்டி சர்ச்சு, அதுக்கப்புறம் ஸ்னோஸ் சேப்பல், அதாவது பனிமய மாதா ஆலயம், எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸு. வேறு லெவலில் இருக்குங்க தூத்துக்குடி. ஐ லவ் தூத்துக்குடி மேன். ஸோ தூத்துக்குடி வந்தால் முக்கியமாக இந்த சர்ச் விசிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பியூர் பீச்சும் வந்து வேறு லெவலில் இருக்குது. பட் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி, ஃப்ரெஷ்அப் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருந்தால் அங்கே போய் நல்லா விளையாடலாம். தண்ணியில் அலையே இல்லாத ஒரு பீச், பியூரஸ்ட்டு க்ளீன் பீச்சு நான் தூத்துக்குடியில் பார்த்தது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ நம்ம தூத்துக்குடி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர் தூத்துக்குடி வீடியோஸ் கம்பைண்டாக நிறைய பிளேசஸ் கவர் பண்ணியிருக்கோம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில். எல்லா வீடியோஸ் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் தான் என்னோட என்கரேஜ்மெண்ட், அதை மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from பனிமய மாதா ஆலயம் தூத்துக்குடிங்க. see you.